வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஜிட்டல் வால் கிளாக்கு. டிஜிட்டல் வால் கிளாக்னால் நீங்கள் வந்து டேட்டு, டைம் வந்து நீங்கள் பார்க்கலாம், டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அலாம் இருக்குது, டேபிள் டாப்லேயும் வச்சுக்கலாம், ப்ளஸ் வால்லையும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கிளாக் தான் இது ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். 2-3 டேஸில் எனக்கு ரிசீவ் பண்ணேன் அதை. இது ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு 2 வீக்ஸு. இதோட அன்பாக்சிங் வந்து அப்பயே பண்ணேன். அதோட வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. நான் வந்து இதை எப்படி செட் பண்ணுறது என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு, அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க. யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த கிளாக்கோட அடாப்டர் வராது. இந்த 5 ஆம்ஸ் அடாப்டர் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது நீங்கள் வெளியில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 5 ஆம்ஸ் அடாப்டர். இது தனியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இதோட யூஎஸ்பி கேபிளும் இதுவும் தான் வரும், கிளாக்கும் தான் வரும். இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் சின்ன கிளாக் தான். ஆனால் பிரைட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனியாக வராது. இதோட யூஎஸ்பி கேபிள் வரும். இதோட அட்டாச்மெண்ட்டாக இந்த 5 ஆம்ஸ் டிசி சாக்கெட் வரும். இதுவும் இந்த கிளாக்கும் இதோட வரும். ப்ளஸ்ஸு இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசர் மேனுவலும் இதோட சேர்ந்து வரும். அவ்வளோதான். இதை வந்து பவரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டேபிளில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேபிளில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வால்லையும் மவுண்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி ஹேங்கிங்க்கு உண்டானதுக்கு. இது வந்து இந்த பேட்ரி வந்து மெமரிக்காக பவர் கட் ஆனிச்சுன்னா இதில் டைம் என்ன செட் பண்ணிங்களோ அதே இது மெமரியாக இந்த பேட்ரி இருக்கிறதுனால மெமரியாக வச்சுக்கும். எப்போ பவர் கட் ஆனாலும், எப்போ பவர் கட் ஆஃப் ஆனாலும் அதே டைம் வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கான பேட்ரி இது. பவர் கட் ஆனால் இந்த பேட்ரியிலேருந்து இதுக்கு சப்ளை வரும்னு நினச்சிக்காதீங்க. பேட்ரி வந்து ஒன்லி மெமரி பர்பஸுக்கு தான். கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கட் ஆகிடும், டிஸ்பிளேவும். எப்போ பவர் ஆன் ஆகுதோ சேம் அதே டைம் வந்து உங்களுக்கு இதை வந்து காமிக்கிறதுக்கான பேட்ரி தான் இந்த பேட்ரி. இதில் செட்டு அப்பு, செட் டவுனு, அப் அண்ட் டவுன் இருக்குது, ரீசெட் இருக்குது. இதில் பிஎம் ஏஎம் இருக்குது, அதே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அலாம் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. இதில் டிஸ்பிளேவும் நீங்கள் வந்து பிரைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கனெக்ட் பண்ணால் இந்தமாரி தான் ஒயிட் டிஸ்பிளே தான். அது கலர் வராது.
பிஎம் ஏஎம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த செட் பட்டன் தான். இந்த செட் பட்டனை டீப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து 12 ஹவர்ஸா இல்லை 24 ஹவர்ஸான்னு கேட்கும். அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது இப்போ டைம் இதில் பிளிங்க் ஆகும். இதில் அப் அண்ட் டவுன் அப் பண்ணிக்கணும்னா அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணிக்கலாம். அதில் அதேமாரி செகண்ட்ஸையும் நீங்கள் இதில் வந்து அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏஎம்மா பிஎம்மா அது மாற்றிக்கலாம். இது வந்து டேட் அண்ட் டைம். இது வந்து டேட்டு, இது மந்த்து, இது டேட்டு. இதுவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்டு, இது மந்த்து, இது டெம்பரேச்சரும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து அலாம் 1, அலாம் 2, அலாம் 3. அலாரம் வேணும்னா நீங்கள் அலாம் செட் பண்ணிக்கலாம். இது வந்து சைமல்டேனியஸாக மாறிக்கிட்டே இருக்கும். இது வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேபிளாக வந்து வெறும் டைம் மட்டுமே காமிக்கும். இல்லை எனக்கு வந்து மாற்றிக்கணும் அது ஒன்றா அதுவாக தான் ரேண்டமாக மாறிக்கும். டைமும் காமிக்கும், ஒரு 2 செகண்ட் கழித்து டேட் அண்ட் மந்த்து காமிக்கும், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் காமிக்கும். நான் ஒரே ஸ்டேபிளாக இருக்கணும்னு அதே செட் பண்ணிக்கிட்டேன். செட் பட்டன் அமுத்துனீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே, டிபின்னா டிஸ்பிளே 3, டிஸ்பிளே 1, டிஸ்பிளே 2, டிஸ்பிளே 3. இது வந்து பிரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இது டிஸ்பிளே 1ல் வச்சிங்கன்னா ஓவர் பிரைட்டாக இருக்கும். டிஸ்பிளே 2ல் வச்சிங்கன்னா நார்மலு, டிஸ்பிளே 3ல் வச்சிங்கன்னா. செட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மந்த்துக்கானதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுனில் வேணும்னா இது பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் பண்ணிக்கலாம். செட் பட்டன் அடுத்தது அமுத்துனீங்கன்னா டேட் வந்து மாற்றிக்கலாம். நம்ம இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே காமிக்கும். இதை அலாம் செட் பண்ணிக்கிறதுக்கு அதேமாதிரி தான். ஒரு டீப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அலாம் என்ன டைம் ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்கும். நம்ம வந்து அலாம் என்ன வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அலாம் 1, அலாம் 2, அலாம் 3 அது மாதிரி எல்லாமே இந்த ஒரே பட்டன் தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்ததுக்கு மாறும். டீப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இப்போ டைம் மட்டும் இது பண்ணணும்னா டீப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர்ஸான்னு கேட்கும். அடுத்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி டைம் டிஸ்பிளேக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நல்ல பிரைட் இருக்கும். உங்களுக்கு ஓவர் பிரைட் இருந்ததுன்னா நீங்கள் பிரைட் வந்து குறைச்சிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஹாலில் இந்த மாதிரி இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம்லனா ஓவர் பிரைட்டாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தது. விலையும் வந்து 1000 ருபீஸுக்கு கீழே தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல கேஜெட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye.